அனைவருக்கும் வணக்கம். விழுந்த இடத்தில் மரமாகு, எரிந்தவன் அண்ணாந்து பார்க்கட்டும் உன்னை என்று கூறி சாப்டர் 6 பார்த்து கொண்டு வருகிறோம். ப்ராசஸஸ் டு கம்பல் அப்பியரன்ஸ், அதாவது முன்னிலையாவதை கட்டாயப்படுத்துவதற்கான இந்த அத்தியாயம். இதில் 63 to 93 வரைக்கும் இருக்கு. இதில் ஏபிசிடி என்ற 4 வகையாக இருக்குது. நம்ம ஏபி பார்த்துட்டு இப்போ சீதை பார்த்து கொடுக்குறோம். ஏ என்ன? சம்மன்ஸ், அழைப்பாணைகளை அனுப்புதல் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது செக்ஷன் 63 to 71. அடுத்து பியில் பார்த்தீங்கன்னா வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட், பிடிக்கட்டளை, அது கைது செய்வதற்கான பிடிக்கட்டளை பற்றி, அது 72 to 83. சியில் ப்ரொக்ளமேஷன் அண்ட் அட்டாச்மெண்ட் 84 to 89, அதாவது தேடப்படும் குற்றவாளி மற்றும் பத்திரிகை செயலை பற்றி அதுதான் பார்த்து கொண்டு வருகிறோம். இப்போ அடுத்து டி பார்க்க போகிறோம், அதர் ரூல்ஸ் ரிகார்டிங் ப்ராசஸ் 90 to 93. சரி, இப்போ செக்ஷன் 88 என்ன சொல்கிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். என்னவென்றால் ரிலீஸ், சேல் அண்ட் ரெஸ்டோரேஷன் ஆஃப் அட்டாச்டு ப்ராப்பர்ட்டி, அதாவது பத்திரிகை செய்யப்பட்ட அந்த சொத்தின் என்ன பண்ணுறது, விடுவித்தல், அதை ரிலீஸ் பண்ணுறது, அதே மாதிரி விற்பனை செய்துள்ளல் அல்லது மீண்டும் அதை மீட்டெடுத்தல், இது போன்றவற்றை சொல்கிறது. இதில் சப்செக்ஷன் 1 என்ன சொல்கிறது என்று சொன்னால், if the proclaimed person appears within the time specified in the proclamation, the court shall make an order releasing the property from the attachment. வழக்கம் போல நம்ம பட விளக்கத்தோடு பார்த்தா ஈஸியாக புரியும். இப்போ இவன் தான் ப்ரொக்ளைம்டு பர்சன், தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டாச்சு. அப்போது இவனிடமிருந்து இதுதான் அறிவிச்சிட்டாங்க, பிரேக் டவுன், அதாவது ஒரு செய்தி வருது, தற்போதைய செய்தின் மாதிரி இவர் தான் தேடப்படும் குற்றவாளின்னு அறிவிச்சு இருக்காங்கல்ல. இப்போ இவனுடைய ப்ராப்பர்ட்டி இது, இந்த ப்ராப்பர்ட்டி இது இம்மூவல் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் மூவல் ப்ராப்பர்ட்டிங்க இதெல்லாம் இருக்குது, கோல்டு ரிங்கு, கோல்டு செயின்லாம் இருக்குல்ல. இப்போ இதெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. சரி, இவனை தேடப்படும் குற்றவாளியை அறிவிச்சுட்டு 30 நாள் டைம் சொல்லியிருப்பாங்கல்ல. அந்த 30 நாளுக்குள்ள அல்லது இந்த ப்ரொக்ளைம் பண்ணாங்கல்ல, பிரகடனப்படுத்தப்பட்டாங்கல்ல, அதில் குறிப்பிட்ட வாரம் என்ன பண்ணான், அந்த தேதிக்குள்ளாக அந்தக்குள்ளாக என்ன பண்ணான், அவன் நேராக தோன்றி விட்டான். எந்த இடத்துல சொன்னாங்களோ, எந்த நேரத்தில் சொன்னாங்களோ கரெக்டாக அவன் வந்துட்டான். ஐயா, நீங்கள் என்னை ப்ரொக்ளைம் பண்ணீங்கல்ல, எனக்கு அனுப்பினீங்க, அதன்படி நான் வந்து விட்டேன். உதாரணத்துக்கு 30 நாளுக்குள்ளே வந்துட்டேங்க, 10:30 மணிக்கு வந்துட்டேங்க, சொன்ன இடத்துல சொல்லிட்டான்னா என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இவனிடம் இருந்து பத்திரிகை செய்யப்பட்ட இந்த ப்ராப்பர்ட்டி சொத்துக்களை என்ன பண்ணும், அவனிடம் நீதிமன்றமானது ஒரு உத்தரவு பிறப்பித்து அவரிடம் ஒப்படைத்தல் வேண்டும் என்று சொல்வதுதான் இந்த சப்செக்ஷன் 1. சரி, இப்போ சப்செக்ஷன் 2 வாங்க. இதில் சப்செக்ஷன் 1 to 3 இருக்கு. இப்போ சப்செக்ஷன் 2 என்ன சொல்லுது என்றால், if the proclaimed person does not appear within the time specified in the proclamation, the property under the attachment shall be at the disposal of the state government. என்ன சொல்றாங்க? சப்போஸ் ஐயா சப்செக்ஷன் 1 சொல்லியவாறு அந்த சொன்ன நேரத்திலும் சொன்ன இடத்திலும் அந்த ப்ரொக்ளைம் பண்ணாங்கல்ல, அதன்படி இவர் ஆஜராகவில்லை என்றால் அந்த சொத்துக்கள் எங்கே இருக்கும் என்று சொன்னால், அந்த மாநில அரசாங்கத்தினுடைய அந்த பத்திரிகையில் அங்கே வைக்கப்பட்டிருக்க வேண்டும். சரி, அடுத்து என்ன? பட், ஆனால், எப்பயுமே சொல்லுவேன், பட்டு, அன்லெஸ், எக்ஸப்ட் இதெல்லாம் வரும்போது ஒரு கேள்வியாக வரணும். இப்போ இங்கே கேள்வி என்னன்னா, பட் ஆனால் it shall not be sold until the expiration of 6 months from the date of attachment. என்ன கேள்வி? அட்டாச் பண்ணிட்டாங்க, அதை கவர்மெண்ட்ல வச்சிருக்காங்க, எத்தனை மாதம் வரை அதனை விற்கக்கூடாது என்று சொன்னால், எந்த தேதியிலிருந்து இந்த ப்ராப்பர்ட்டியை அட்டாச் செய்தாங்களோ அந்த தேதியிலிருந்து 6 மாதம் முடிவடைவதற்குள்ளாக விற்றல் கூடாது. சரி, அண்ட் மேலும் அது மட்டுமா, until any claim prepared or objection made as per under section 87 has been disposed under that section. ஏற்கனவே 87ல டீடைலாக பார்த்தோம். அதாவது கிளைம் பண்றார், உரிமை கோருகிறார் அல்லது ஆட்சேபம் தெரிவிக்கிறார் என்றால், அது மாதிரி உரிமை கோரியும் ஆட்சேபம் தெரிவித்திருந்தால் அந்த உரிமை கோருதலையும் அந்த அப்ஜெக்ஷன் லெட்டரையும் அந்த அப்ளிகேஷனையும் முடிவு செய்கின்ற வரை என்ன பண்ணக்கூடாது, அந்த பத்திரிகை செய்த ப்ராப்பர்ட்டி சொத்தினை விற்றல் கூடாது. சரி, அன்லஸ், இங்க பாருங்க, அன்லஸ் இது ஒரு கொஸ்டின் வரும். என்ன? இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஸ்பீடி அண்ட் நேச்சுரல் டிகே ஆர் இதுக்கான ஸ்பீடி ஆர் the court considered
that the sale would be for the benefit of the owner, in either of which cases the court may cause it to be sold whenever it thinks fit. சரி சார் சொல்லிட்டாங்க 6 மாசம் விற்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லை சொன்னாங்க. ஆனால் எப்பொழுது அதை விற்கலாம் என்று சொன்னால் அடுத்த கேள்வி, எப்போ விற்கலாம்? அந்த பத்திரிகை செய்யப்பட்ட பாருங்க, இது முள்ளங்கி, தக்காளி, வெங்காயம், இப்போ மீனே ஒரு இதில் வருது, ஷிப்பில் வருது, அதில் அட்டாச் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? மிஞ்சி போனால் 1 வாரம் இருக்கும். தக்காளியாக இருந்தால் இன்னொரு ஃப்ரிசர் இருந்தாலும் ஒரு 10 நாள் இருக்கும், அவ்வளோதான். அப்போது விரைவாகவும் இயல்பையாகவே அது அழியக்கூடியதாக அழுகக்கூடியதாக இருக்கின்ற பொருள் என்றால் என்ன பண்ணலாம்? அரசு, அதாவது நீதிமன்றமானது இதை விற்கலாம் என்று நீதிமன்றம் கருதுகின்ற போது, அதாவது அந்த உரிமையாளருக்கு அது பெனிஃபிட்டாக அமையும். இல்லைன்னா அது ஒன்றுமே கிடைக்காது, எல்லாம் அழுகி போச்சுன்னா கடல்லே போயிடும், இல்லை குடோன்லேயே போய் அழுகி போயிடும், 10 பைசா பிரயோஜனம் இருக்காது. அப்போ அந்த உரிமையாளர் பாதிக்கப்படுவார். அப்போ அந்த உரிமையாளருடைய நலன் கருதி அவருக்காக, அவருடைய பயன்பாட்டுக்காக என்ன பண்ண நீதிமன்றம் கருதுகின்ற போது இவ்வாறு விரைவாகவும் அதாவது இயல்பாகவும் அழுகக்கூடிய பொருள்களை விற்கலாம் என்று சொல்கின்றது. இப்போ சப்செக்ஷன் 3 என்ன சொல்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். If within 2 years from the date of attachment any person whose property is இருக்கிறது or has been இருந்திருக்கிறது at the disposal of the state government subsection 2 சரி appears voluntarily or is apprehended and brought before the court by whose order the property was attached, or the court to which such court is subordinate, and proves to the satisfaction of such court that he did not abscond or concealed himself, தலைமறைவாகப்பட்டார், அவரே தன்னை மறைத்துக் கொள்ள மாட்டார், for the purpose of avoiding execution of warrant, and he had not such notice of the proclamation as to enable him to attend within the time specified therein such property, or if the same has been sold, the net proceed of the sale, or if part only thereof has been sold, the net proceed of the sale and the residue of the property shall, after satisfying therefrom all cost incurred in consequence of the attachment, be delivered to him. இப்போ அப்படியே நம்ம ஒரு பட விளக்கத்தோட பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும். வெரி சிம்பிள். என்ன, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சப்சிடி 2ல பார்த்தோம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியில் அட்டாச் பண்ணாங்களே, இந்த ப்ராப்பர்ட்டியானது மாநில அரசாங்கத்தில் இருக்கிறது அல்லது இருந்திருக்கிறதுல, இவ்வாறு இருக்கின்ற இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் இந்த ப்ரக்ளைம் பண்ணுறதா இவருக்கு சொந்தமான தானே அட்டாச் பண்ணாங்க. இவரே என்ன பண்ண, இப்போ இந்த நீதிமன்றம் என்றால் அவரே தானாக முன் வந்து அங்கே இருக்கிறார், ஐயா இந்த சொத்தை கொடுன்னு கேட்கிறார். அல்லது எந்த இப்போ உதாரணத்துக்கு இந்த நீதிமன்றம் தான் இதையெல்லாம் அட்டாச் செய்து உத்தரவிட்டிருக்குதுன்னு சொன்னால் அந்த நீதிமன்றத்துக்கு முன்னால் என்ன பண்ண கைது செய்வது இங்கே நிற்க வைக்கிறாங்க, அப்படி நிறுத்தப்படுகின்ற போதோ, அல்லது இப்போ மூன்றாவது என்ன, அதே போன்று எந்த நீதிமன்றத்திலும் கீழ்படுத்தோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சிஜிஎம் கூட நம்ம அட்டாச் பண்ணி போடுறாரு. அப்போ அப்படி பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, சிஜிஎம் பண்ணலாம், இல்லைன்னா என்ன பண்ணுறது, கீழே அமைந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணாரு, நீங்கள் பாருங்கன்னா அங்கே வருகின்ற போது அங்கே இந்த மாதிரி 3 இடத்துல ஒரு அவரே வாலண்டரியா இல்லை கைது செய்யப்பட்டு இருக்கிறாங்க அல்லது சபார்டினேட், இந்த 3 இடங்களில் நிற்கின்ற போது அப்போ நீதிமன்றம் என்ன பண்ணுறாருன்னா, ஐயா இவருக்கு எதிராக ப்ரொக்ளைம் பண்ணுறாங்க, வாரண்ட் இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது இவர் நீதிமன்றத்தை கொண்டாந்து நிறுத்துறாங்கல்ல, அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இதை வேண்டுமென்றே இந்த வாரண்ட் எக்ஸிக்யூட் செய்வதை நான் தவிர்க்க வேண்டும் என்பதற்காக நான் தலைமறைவாகவில்லை, அல்லது நானே என்ன பண்ணேன், என்னை மறைத்து கொள்ளவில்லை, எனக்கு முறையாக நீங்கள் அனுப்பிய அந்த ப்ரொக்ளைம் அப்படி எந்த நேரத்தில் ஆஜராக வேண்டும், எந்த டைமில் எந்த தேதியில் என்ற அது எனக்கு முறையாக எனக்கு சேரவில்லை, அதனால தான் என்னால் அந்த தேதியிலே அந்த இடத்திலே என்னால் சேருவதற்கு சாத்தியமில்லாமல் போய்விட்டதை தவிர மற்றபடி வேண்டுமென்றே நான் இதை தவிர்க்கவில்லை என்று
நீதிமன்றத்தில் வந்து இவர் நிரூபிப்பாரானால், நிரூபித்த பிறகு என்ன பண்ணுவார், நீதிமன்றமும் ஆமா இது உண்மையாக இருக்கிறது என்று அது உடனிறைவு கொண்டால் அவர் நிரூபிப்பாரானால், அப்ப என்ன செய்யணும் நீதிமன்றம், இந்த ப்ராப்பர்ட்டி இருந்தால் இந்த ப்ராப்பர்ட்டி அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். இல்லைங்க இந்த ப்ராப்பர்ட்டியை வித்துட்டாங்கன்னு சொன்னா அந்த பணத்தை அவரிடம் திருப்பி ஒப்படைக்க வேண்டும். அல்லது இந்த ப்ராப்பர்ட்டியில இந்த வீடு மட்டும் வித்துட்டாங்க, இந்த செயின் மோதிரம் இருந்தா இந்த வித்த காசை இவரிடம் ஒப்படைக்க வேண்டும், இந்த செயின் மோதிரத்தை ஒப்படைக்க வேண்டும். ஓகேவா? சப்போஸ் இந்த தொகையெல்லாம் முழுவதுமாக இவரிடம் கொடுத்து விட வேண்டுமா நீதிமன்றம் என்றால் இல்லை. என்ன பண்ண வேண்டும், எதை கழித்து கொண்டு, எந்த பணத்தை கழித்து கொண்டு இவரிடம் கொடுக்க வேண்டும் என்றால், இந்த புறக்கிழமை பண்ற எல்லாம் பற்றுகை செய்வதற்கு இதெல்லாம் ப்ராசஸ் செலவாச்சுல்ல, அந்த செலவு தொகைகளை இந்த வித்த காசில் கழித்து கொண்டு மீதியை இவரிடம் ஒப்படைத்தல் வேண்டும் என்று சொல்லுதான் சப்செக்ஷன் 3. இப்போ இந்த 88 BNS 2023 படி என்ன சொல்கிறது, இந்த புறக்கிளைமேட் அப்பன்றா இருந்தால் கூட இவரிடம் அட்டாச் பண்ண ப்ராப்பர்ட்டியை கூட திரும்ப ஒப்படைக்கலாம் என்று சொல்கின்றது தான் இந்த செக்ஷன் 88 BNSS 2023 என்று கூறி அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.